ஓ வணக்கம் நண்பா. வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பா டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா ஆர்டியும் பண்ண போறாங்க. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதுல யாராவது ஒருத்தர் தான் ஆர்டியும் பண்ண முடியும். அது யார் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவன் கான்வே யார் பெஸ்ட்டா இருப்பாங்க? யார் பண்ணா ஆர்டியும் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட்டு அவர் நியூசிலாந்து கிடையாது. அவர் முதல்ல சவுத் ஆப்பிரிக்கன்ல தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம அங்கேருந்து கிளம்பி நியூசிலாந்து கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ட ஆடியிருக்காரு. ஆடி நெறைய ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. அடிச்சு அந்த டோர ஓப்பன் பண்ணியிருக்காருங்க. நெறைய சீசன் ஆடியிருக்காரு. குறிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸோட சீசன்ல சூப்பராவே பண்ணியிருக்காரு. அதுவும் 2023ல சொல்லவே வேண்டாம். அவரும் ருத்ராஜ் கெய்க்வாடும் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த சீசன்ல ரன்னும் அடிச்சு, கடைசி பார்த்தீங்கன்னா ஃபைனல்ல ஜெயிச்சு கப் அடிச்சும் குடுத்துருக்காரு. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஃப் டு பிளஸிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான். அவர் மேல ஒரு 10 வருஷத்துக்கு டீம்ல வச்சுக்கலாம். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் கனெக்ட்டும் இருக்கு. பயங்கரமான ஒரு பிளேயருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் ஆடுவாரு. ஒன் டவுனும் ஆடுவாரு. லாஸ்ட் இயர் கடைசியில பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்சுக்கு அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா போராடி கொண்டு போய் 60 ரன்ஸ் பிளஸ் அகைன்ஸ்டா அடிச்சு சூப்பராவே அடிச்சு குடுத்துருக்காரு. ஸோ டேலண்டான பிளேயரும் கூட. ஸோ டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே அடிக்க மாட்டாரு. அவர் அப்படியே பொறுமையா பார்த்தீங்கன்னா 4 ரன்ஸ்லாம் அடிச்சு கேப்ல பார்த்து அடிப்பாரு. ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா அப்படி இல்லங்க. எடுத்தவொடனே அடிதான். எவ்வளோ பெரிய கிரவுண்டா இருந்தாலும் சரி, நான் 6 அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 அடிப்பாரு. ஸோ என்னோட ஆர்டிஎம் பார்த்தீங்கன்னா நான் ரச்சின் ரவீந்திராவுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா நம்ம பிட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனா ரச்சின் ரவீந்திரா அப்படி இல்ல. ஹை பிரைஸ் தான் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஆர்டிஎம் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ இல்லப்பா நான் சர்ப்ரைஸா பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸிர நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுனா கூட ஓகே தான். ஹோம் கமிங் பார்த்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கும். சரிங்களா. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜஸ்ட் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் டாடா பை சி யூ.